அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சூழல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்டர்வியூஸ் கூட எடுத்தாலும் அவர் ஒரு இடத்துல இருப்பார், நான் ஒரு இடத்துல இருப்பேன். அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுத்திருப்போம். முதல் முறையாக நேருக்கு நேராக, அதாவது சென்னையில் வச்சு சந்திச்சு ஒரு நேர்காணல் செய்யறதுக்கான வாய்ப்பு. அண்ணனை வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? இறைவன் நல்லா இருக்கேன். என்னதான் நான் உங்களை மகிழ்ச்சியாக வரவேற்றாலுமே கூட நீங்கள் வந்திருக்கிற இந்த ஊரில் நம்ம உட்காந்துட்டுருக்கிற இந்த இடத்துக்கு வெகு ஒரு 20 நிமிஷம் டிஸ்டன்ஸில் தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்களாக 8வது நாளாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. அதே போல் அவர்களை வந்து தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாது. தனியார் முதலாளி வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறதாவோ சம்பளம் கொடுக்குறதாவோ இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஜாப் செக்யூரிட்டி, வேலையில் ஒரு உறுதித்தன்மை, இதெல்லாம் வலியுறுத்தி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, திமுக சார்ந்து அல்லது கவர்மெண்ட்ல இருந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாரும் வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, நேற்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதுக்கப்புறம் மேயர் பிரியா அவர்கள் 2 மணி அளவில் இரவு அல்லது விடியற் காலை 2 மணி அளவில் போயிட்டு அவங்கள சந்தித்து பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போதே சேகர்பாபு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டியதாக இன்னைக்கு நம்ம ஊடகத்தில் பார்க்குறோம்னா என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் முதலமைச்சர் வந்து சாபம்லாம் விட்டுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்களை மிரட்டிதே ஆகும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு வந்து கேள்வி கேட்கும்போது ப்ரெஸ்ஸுக்கிட்டையுமே வந்து அவர் சண்டைக்கு போனதாகவும் செய்திகள் பார்க்குறோம். இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, நானும் அந்த ஐயா அவர் சேகர்பாபு அவர்கள் பேசின காணொலிகள்லாம் பார்த்தேன். நம்மளுக்கு என்ன ஒரு வழி வேதனைனா பிரியகுமார், கல்லூரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கல்லூரிகளில் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க நல்லா நீட்டாக டக்கின் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய நபராக இருப்பான், ஒழுங்காக முடி வெட்டி ஒழுங்காக தலை சீவி ஒரு பார்க்க ஒரு 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 ஒழுக்கமான மாணவனாக தெரிவான். அவனை எந்த பொண்ணுமே திரும்பி பார்க்காது, சரி அவனை காதலிக்காதே செய்யாது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாதி முடி வெட்டி பாதி முடி வெட்டாமல் ஒத்த பக்கம் தோடு போட்டு அதுக்கு அந்த முடிக்கெல்லாம் டை அடித்து அந்த அவனுடைய ஆடைகளே பார்த்தீங்கன்னாக்கா கிழிஞ்சு ஒரு பாதி அவனுடைய உள்ளாடைகள் தெரிகிற அளவுக்கு அவனுடைய ஆடைகளையெல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, அவனை பார்த்தாலே இவன்லாம் ஒரு படிக்கிறதுக்கு தகுதியான நபரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆடை, அவனுடைய வெளித்தோற்றம் அப்படி இருக்கும். இந்நேரம் ஒரு புரட்சி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை சுதந்திரத்தில் சிவசங்கரன் அவர்கள் பேசிட்டு போறேன். நான் திரும்ப சொல்றேன், எந்த மயிராண்டிக்கு நம்ம பயப்பட போறதில்ல. இது அந்த வார்த்தை தப்பா கூட இருக்கலாம், எவனுக்கு பயப்பட போறதில்ல. ஒழுக்கம், அவன் ஒழுக்கமா இல்லைங்கிறத நம்ம தோன்றேன். நான் ஒரு பேராசிரியரை வேலை பார்த்தவன், நான் ஒழுக்கம் இல்லாட்டி மாணவர்களை கண்டிச்சிருக்கேன். ஒரு ஆடை நாகரிகம் இருக்கு. ஆடை இப்ப நான் டைவர்ட் பண்ண விரும்பல, நாகரிகம் அந்த எப்படி நல்ல பசங்களை காதலிக்காம இந்த மாதிரி கோமாளிகளை பூரா போய் தேடி தேடி பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி நாசமா போகுதுகளோ, அதே மாதிரிதான் இந்த மக்கள். ஒரு படிச்ச வேட்பாளர் நிற்பான், இருப்பான், பண்பானவனா இருப்பான், ஒழுக்கமானவனா இருப்பான், முதல் தலைமுறையா போட்டிடுவேன். அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்காது, அவனுக்கு ஊழல் செஞ்சிருக்க மாட்டேன், லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டேன், கொலை செஞ்சிருக்க மாட்டேன், கொள்ளையடிச்சிருக்க மாட்டேன், கஞ்சா வித்திருக்க மாட்டேன், சீட்டாட்ட கிளப்பு நடத்திருக்க மாட்டேன், லாட்டரி டிக்கெட் வித்திருக்க மாட்டேன். ஒழுக்கமா படிச்சுட்டு சரியான கொள்கையோட சித்தாந்தத்தோட நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு ஒழுக்கமான கட்சியில வேட்பாளர் நிற்பான். அவனை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க, ஒரு காவாளி பைய, ஒரு களவாணி பைய, ஒரு மொள்ள மாதிரி முடிச்சவிக்கி, இதுக்கு முன்னாடி பேட்டா ரவுடியா தெரிஞ்சவன், கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன், ரவுடித்தனம் பண்ணவன், பிட்பாக்கெட் அடிச்சவன், இவனை பூராத்தையும் தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்க இதே மாதிரியான தலைமையில கொண்ட கட்சிகளை நீங்க போய் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதுதான் மக்கள் கஷ்டப்படணும். நீங்க தானே வாக்கு செலுத்துனீங்க. இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி படுத்து கிடக்குறாங்க. அந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு காரணம் என்ன பிரியகுமார்? யார் காரணம்? அவங்களுடைய ஓட்டு தான். அவங்களுடைய ஓட்டு, அவர்கள் செலுத்திய வாக்கு, அவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர், அவர் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், அவர் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இவங்க தான் இன்னைக்கு தெருவாங்க கஷ்டப்படுறது காரணம். வெள்ளந்தி சனங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, காப்பாற்ற. நாம குறை சொல்றமே தவிர அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிரியகுமார், நல்லா திரும்ப சொல்றேன், நாம குறை சொல்றமே தவிர நாம அந்த போராட்டத்தை போய் பங்கேற்ற நபர்கள். இப்ப நீங்க அங்கதான் கிளம்பிட்டு இருக்கிறதா? அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப உங்கள்ட்ட பேசி முடிச்சு அங்கதான் வீடியோ வர நேரம் நீங்க அங்க இருப்பீங்க. அங்க இருப்பேன். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த மக்கள் போராடுறான். நீ போய் பாரு, நான் காணொலியில பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் இங்கே போகிறதுக்காக வந்திருக்கோம். அந்த மக்கள் வந்து அங்கேயே டென்ட் அடிச்சு, இந்த டெல்லியில் போனீங்கன்னாக்க ஜந்தர் மந்தர் பகுதியில் பூராமே தொடர்ச்சியாக மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய போராட்டங்கள்னா வருடக்கணக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இதே மாதிரி நடக்குது. பல்வேறு மாநிலங்கள் டெல்லியில் போராடுவான். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இவங்க போராடுறாங்களே, ஏன்னாச்சு இந்த அரசாங்கம் அடிச்சா? பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. நான் கேட்குறேன், பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் சேகர்பாபு யாருங்க? உள்துறை அமைச்சரா? அறநிலையத்துறை அமைச்சர். நான் கேட்கிறேன், சொல்லுங்க. பேச்சுவார்த்தை நடத்துற அது யாரு? அவங்க மாநகராட்சி ஊழியர்கள். மாநகராட்சி எதனுடைய கட்டுப்பாட்டுல வரும்? உள்ளாட்சி அமைப்புகள் வரும். ஊராட்சி துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல,
அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அல்லது துணை முதலமைச்சர் இருக்காருல அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம், முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தலாம். உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அடிப்படையில தகுதியான நபர் யாரு? மேயர். சேகர் பாபு யாருங்க? எதுக்காக சேகர் பாபு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? பத்திரிகையாளர் பேசுறாரு. திமுறா, எவ்வளவு திமுரு! அமைச்சர்ல மனுஷனா வாழ்றதுக்கு தகுதி இல்லாதன சல்லிப்பய. ஒரு பத்திரிகையாளரை பார்த்து நீ நீ யாரு, நீ எந்த ஊடகம்? நான் நீல ப்ரொடக்ஷன் அவர் சொல்றாரு. அவர் யூடியூப் சேனலா இருக்கலாம். நான் உன்னைய சந்திக்க வரல. அப்புறம் அவர் யாரை சந்திப்பாரு? காசு வாங்கிட்டு செய்தி போடுற இவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஊடகங்களை மட்டும் சந்திக்கிறா. ஊடகம்னா என்ன பிரியகுமார்? யூடியூப் ஊடகம் இல்லையா? பத்திரிகைகள் ஊடகம் இல்லையா? சமூக வலைதளங்கள் ஊடகம் இல்லையா? ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய், அதாவது ஒரு ஆளுங்கட்சியோ அரசு தரப்போ செய்யக்கூடிய தவறுகள் என்ன, மக்கள் எந்த வகையில பாதிக்கப்படுறான், மக்களுக்கான அரசு எது, மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, இதுகளை பூரா கண்காணிக்கிறதானே பத்திரிகை என்பது இந்திய இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். இதுல நீங்க யூடியூப் சேனலான்னு கேட்கிற? இப்ப டிவி சேனல் கேள்வி கேட்டா போதுமா? யூடியூப் சேனல் கேள்வி கேட்கக்கூடாதா? நீங்க யூடியூப் சேனலை வச்சு பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணலையா? இதே ஸ்டாலின் போயிருக்கையில ஸ்டாலினோட பிரச்சாரங்களை யூடியூப் சேனல் பிரச்சாரம் பண்ணலையா? இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக திமுக ஆதரவாக யூடியூப் சேனல் பிரச்சாரம் பண்ணலையா? அது தெரிய வேணாம் அந்த தற்குறிக்கு. யாருங்க நீங்க? நீங்க சென்னைக்கு முதலாளியா? நீங்க சென்னை சேகர் பாபுங்கிறவரு சென்னை பூராத்துக்கு முதலாளியாங்க, ரவுடியாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரா, மிரட்டுறாரு. ஸ்டாலின் குடும்பத்துக்கு சாவ விடுறாங்க, ஸ்டாலின் குடும்பத்தை எழுத்து பேசுறாங்க. சாவந்தே விடுவேன். ஸ்டாலின் குடும்பம் பூரா தாலியா இருக்கணும்னு பேசத்தான் செய்வேன். ஏன்னா அவன் குடும்பம் தாலி எடுத்து போய் நடு ரோட்ல உட்காந்துருக்கான். அவன் பிள்ளை பள்ளிக்கூடம் போக வேணாமா, அவன் பிள்ளை காலேஜ் போக வேணாமா, அவன் பிள்ளை வேலைக்கு போக வேணாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே கிடக்குறேன். அங்கே இருக்கிறவங்க கூட ஒவ்வொரு குடும்பம் இருக்கும்ல. தூய்மை பணியாளர் இல்லாட்டி நீ கொரோனாவை சமாளிச்சிருக்க முடியுமா? ஐயோ, கொரோனா காலத்தெல்லாம் நினைச்சு, கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில வரல, புருஷன் ஒரு ரூம்ல, பொண்டாட்டி ஒரு ரூம்ல இருந்தா பெரிய பெரிய பணக்காரன். இதே அமைச்சர் சேகர் பாபு போய் பார்த்துருப்பாரா? கொரோனா காலகட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவர் தொகுதியில் போய் மக்களை போய் பார்த்துருப்பாரா? அவங்க முதலமைச்சரை போய் பார்த்துருப்பாரா? உதயநிதியை போய் பார்த்துருப்பாரா? ஏன் நோய் பரவிடும்? நீங்க எல்லாம் பாதுகாப்பா உயிர் முக்கியம், குடும்பம் முக்கியம், பாதுகாப்பா வீட்டுக்குள்ள இருக்க நேரம் தெருவா இறங்கி சுத்தம் செஞ்சவன் அவன், தெருவா இறங்கி பிளிச்சிங் பவுடர் போட்டவன் அவன், தெருவா இறங்கி நோய் தடுப்புகளுக்கான வேலையை சுகாதாரத்துறையோட இருந்து பார்த்தவன் இதே தூய்மை பணியாளர்கள். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுறது தெலுங்கருக்கு எதிராக இருக்குது. போய் பாரு, அங்க இருக்கிற பாதி பேர் தெலுங்கர், அவனுக்கு ஆதரவா நாங்கதையா பேசுறான். நீ தெலுங்குனா பிறந்து தெலுங்க ஓட்ட வாங்கி தெலுங்குனா வாழ்ந்து நம்ம சொன்ன சொல்லி அவனை ஏமாத்தி தெலுங்கனை ஏமாத்துறான். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கன் தான், உயர்குடி தெலுங்கன் தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாழ்ந்தகுடி தெலுங்கனை அடிமையாகி வைக்கிறான். நாங்க அந்த தெலுங்கனுக்கு ஆதரவா போய் நிக்கிறது இதே பச்சை தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஆதரவா போய் நிக்கிறோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி அறிவிச்சிருக்கான். நன்றி விசுவாசம் வேணும். வந்து எனக்கான பாக்குறது அது கூட தவறு. ஜாதி பார்க்க வேணாம், மதம் பார்க்க வேணாம். உனக்கு ஓட்டு போட்டவன் யாரு? நீ எந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் வாக்குறுதி கொடுத்தாய்? திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில 285வது தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி என்ன எடுத்து பாருங்க. போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை கொடுப்பேன். அதைத்தான் அவன் கேட்கிறேன். அறிவு வேணாமா? கொஞ்ச நாச்சும் சுய புத்தி வேணாமா? அவர் கேட்டா இல்லைங்கிறாரு. நான் வாக்குறுதியை கொடுக்கலைங்கிற பச்சையா போய் சொல்றாரு. நாங்களே சொல்றேன், தேர்தலுக்கு எடுத்து பாரு 285 285. ஏன் இந்த விதமான ஒரு ஹேண்ட்லிங், இதை எப்படி வேணா ஹேண்டில். இது இப்ப மட்டும் இல்ல பிரியகுமார், இந்த மமதை ஏன் வருது, ஆணவம் ஏன் வருது? ஆசிரியர்கள் போராடினாங்க. அவங்க போராட்டத்துக்கு ஸ்டாலினும் திமுக காரங்களும் போனாங்க. எப்ப எதிர்கட்சியா இருக்கவு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நிரந்தர பணி தருவோம். போக்குவரத்து துறை, பழைய ஓய்வூதியத்திலிருந்து தருவோம். போக்குவரத்து துறை போராட்டம் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம், உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தருவோம், படிக்காசு உயர்த்தி தருவோம். எல்லாமே பேசுனீங்க. செஞ்சீங்களானா இல்ல. ஆசிரியர்கள் செஞ்சீங்களா? இல்ல. சரி, செவிலியர்கள் போராடினாங்க. தற்காலிக ஊழியராக அவர்களும் கொரோனா காலகட்டத்தில் உழைத்தவர்கள், உயிரை பணைய வச்சு உழைச்சு. எப்படி தூய்மை பணியாளர்கள் உழைச்சாங்களோ அதை விட ஒருபடி மேல செவிலியர்கள் உழைத்தார்கள். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் நோய் இருக்கோ இல்லையோ தூய்மை பணி செஞ்சாங்க. ஆனால் செவிலியர்கள் நேரடியாக கொரோனா நோயால், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. டாக்டர் போய் பார்க்க மாட்டாங்க, டாக்டர் வருவாங்கன்னு சொல்றாங்க, ஆனா தூரம் நின்று பார்த்துட்டு போயிருவாங்க. செவிலியர்கள் தான் தொட்டு வைத்தியம் பண்ணது. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஷர் ஆகும். நிறைய கிருமியோட போராடின நபர்கள், நோயோடு போராடின நபர்கள், தொற்று நோயோட போராடின நபர்கள் யாருனாக்க இவங்க தான். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த நபர்கள் இவங்க இவ்வளவுலாம் செஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லுது. கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்ற சொன்னா பரவாயில்ல, கொடுத்த வாக்குறுதி தானே. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு போராடுறாங்க, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல அது பக்குவமா சொல்லலாம், இல்ல அவங்கள என்ன எப்படி வேணா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ஆணவமான ஒரு மிரட்டும் துணியில் பேசுதல் என்பது எப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக அல்லது அரசாங்கத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே திமுக அரசாங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அரசாங்கம் நம்ம வந்துட்டோம்னா அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. நம்ம வந்துட்டோம்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் காலங்காலமா. அப்படி இருக்கும்போது அவங்களே இப்படி ஹேண்டில் பண்ற விதம்ங்கிறது ஏன் இப்படி மாறிட்டாங்க, அல்லது ஏன் இப்படி ஆயிட்டாங்க? யாரு கேள்வி கேட்டுருவா? அவங்களுக்கு என்னன்னா இது பிரியகுமார்,
சேகர் பாபு மனசுல எல்லாம் என்னன்னா பெரிய ரவுடி நினைப்பு. நம்மளை யாரு கேள்வி ஏற்றுவா, நம்மளை எதிர்த்து யாரு செஞ்சிருவாங்க, அடுத்த இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தூக்கி வீசிடுவாங்க. நீங்க எழுதி வச்சுங்க, இந்த மண்ணுல திமுக ஆட்சிக்கே இல்லாத அளவுக்கு அப்புறப்படுத்திடுவாங்க. அதுலயும் மிக கேவலப்பட்ட அமைச்சர்கள், சேகர் பாபு மாதிரி ஈனத்தனமா அரசியல் செய்யறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நபர்கள் இந்த கட்சியில இல்ல, இந்த ஆட்சியில இருக்க தகுதியில, வாழவே தகுதி இல்லாதவர்கள், அவங்களெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சமே இல்லாம பண்ணிடும். அந்த அளவிற்கு அவ்வளவு மிரட்டுற தேவை கடுமையா இல்ல. பிரியகுமார், நீ போய் பாரு, அது எவ்வளவு தோரணை, எவ்வளவு திமிரு. நீ யார்கிட்ட உங்க திமிரை காட்டுவ? சேகர் பாபு அவர் திமிரை யார்கிட்ட காட்டணும்? எதிர்கட்சியான அதிமுக காட்டு, எதிர்கட்சியான பிஜேபி காட்டு, நாம் தமிழர் கட்சிக்காரட்ட இதுதானே காட்டணும். நீ தேர்தல உனக்கு நேர் எதிரியா இருக்கக்கூடிய போட்டியாரண்ட காட்டு. பிஜேபி தான் எதிரின்னு சொல்றாங்க, பிஜேபி காட்டலாம் இல்ல. நீ பிஜேபி போய் மோது, நயனார் நாகேந்திரன் போய் மோது, அண்ணாமலை போய் மோது, அமித்ஷா போய் மோது. அது ஒண்ணு இல்லாதவங்க, அவன் கக்கிசு கழிவு பொழைக்கிறான், உன்னுடைய கழிவுகளை அள்ளி பொழைக்கிறான். அவனை நீ போட்டுறணும், அவனை தூக்கி வச்சு கொண்டாடணும். உண்மையிலே சொல்லணும், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இவங்களை நீ தூக்கி வச்சு கொண்டாடணும். விவசாயிகளை தூக்கி வச்சு கொண்டாடணும், நெசவாளர்களை தூக்கி வச்சு கொண்டாடணும். உண்மையிலே கேவலப்பட்ட பிறவிகள் யாருன்னா இது மாதிரியான அரசியல்வாதிகள் தான். மக்களுடைய உழைப்பை ஊழல்ன்ற பேர்ல, லஞ்சம்ன்ற பேர்ல உழைச்சு சுரண்டி திங்கிற நபர்கள் தான், உழைப்பாளர்களுடைய உழைப்பை சுரண்டி திங்கிற நாய்கள் தான் வாழ தகுதியற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாமே போற்றுதலுக்குரியவர்கள். ஆனா சேகர் பாபு போய் பேசுற தோரணை ஒண்ணு இருக்குல்லங்க. நீ யாரு எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் கேள்வி கேட்கிற பதில சொல்லு. ஒருவேளை தவறான கேள்வி இருக்கான், ஒரு ஆபாசமா கேட்கிறேன். ரஞ்சித் அனுப்புன ஆள், அவங்க இயக்குனர் ரஞ்சித் எனக்கு ரஞ்சித் இங்க பாருங்க, எனக்கு நீலம் ஃபவுண்டேஷன்ன்றது அவங்க தான் அப்படின்றதுனால அவரு கோவப்படுறாரு. பிரியகுமார், நம்மளுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அவர் எப்பவுமே தமிழ் தேசியத்திற்கோ தமிழர்களுக்கு பார்க்க மாட்டார். எப்பவுமே அவர் ஜாதி ரீதியாக பார்ப்பார். நான் சொல்வது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு பிரச்சனை, இஷ்யூ பேஸ்டு. இந்த பிரச்சனை அவர்கள் பாதிக்கப்படுறவர்கள் என்ன மொழி, என்ன ஜாதி, என்ன அது வல்ல பிரச்சனை. அவன் உழைச்சானா உழைக்கலையா, அவன் குப்பையில் அழுனாலும் இல்லையா, இந்த மாநகராட்சி தூய்மையை செஞ்சானா இல்லையா, அவன் என்ன கேட்கிறான், எனக்கு நிரந்தரமான வேலையை கொடுன்னு கேட்கிறேன். நீ தினசரி உனக்கு குப்பையில் இருக்க ஆள் வேணும் தானே. தனியார் முதலாளிகிட்ட நான் கேட்கறது, தினசரி உனக்கு வேலைக்கு ஆள் வேணுமா இல்லையா மாநகராட்சிக்கு? அதே நிரந்தர பணியாளர் எடுத்தா என்ன அப்படின்னா என்னன்னா, இவனுக்கு நிரந்தரமாக வேலையை நம்ம கொடுத்துட்டோம்னா கமிஷன் அடிக்க முடியாது. இப்ப நிரந்தரமா வேலை கொடுத்தாங்க, இவனுக்கு 30,000 ரூபாய் நீங்க சம்பளம் கொடுக்கணும்னு வைக்க ஒரு பேச்சுக்கு. இதே ஒரு நிறுவனத்தில் கொடுத்துட்டா 5,000 ரூபாய் இவன் சம்பளம் கொடுப்பான். நிறுவனம் ஒரு நபருக்கு 5,000 ரூபாய் எடுப்பான். அதுல கமிஷனா அமைச்சர் சேகர் பாபுக்கு கொடுப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க அமைச்சருங்கிறவர் சேகர் பாபுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை ஊடகங்கள் பேசணும், இதை கேள்வி கேட்கணும். அமைச்சர் சேகர் பாபுக்கும் தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய போராட்டத்திற்கும் அல்லது மாநகராட்சிக்கும் என்ன தொடர்பா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுதான், டம்மி மேயரை ஒண்ணு உருவாக்கணும். யாருன்னா அமைச்சர் சேகர் பாபு. அமைச்சர் சேகர் பாபு ஒரு டம்மியான மேயரை உருவாக்கி இருக்காரு. மேயர் செய்ய வேண்டிய வேலைகளை பூரா சேகர் பாபு செய்கிறார். இதை மக்கள் கேள்வி கேட்கணும். எங்க பிரச்சனை நாங்க அரசாங்கத்துல பேசணும். உங்கள் துறை என்ன? அறநிலைத்துறையில இருக்க, அதை போய் பாரு. கோயிலோட கும்பாபிஷேகம் வை, கோயில் இருக்க உண்டியல் காசை உடச்சு ஆட்டை போட்டு தின்னு. இப்ப நீங்க அந்த போராட்ட காலத்துக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. என்ன காரணத்துக்கு, என்ன போறீங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க போறீங்க, அதை தாண்டி என்னவாக போறீங்கன்னு கேட்டா என்ன உங்களுடைய பதில் என்னவா? நாம் தமிழர் கட்சிக்காரனா தான் போறேன். எப்பவுமே நான் நாம் தமிழர் கட்சிக்காரன். நான் நாம் தமிழர் கட்சியில களப்பணிகள் அந்த இதுல எல்லாம் ஒதுங்கி இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப பேச விரும்பலாம். ஆனால் அதே நேரத்தில் இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அஜித்குமாரோட கொலை வழக்கில் தான் நான் யூடியூப்லேயே பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா அது தேவை இருக்கு. அப்படி ஒரு இடத்துல அஜித்குமாருக்காக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். நான் அப்பவும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவேன், ஈகோவை பேசிக்கிட்டு இருப்பேன். அதை தள்ளி வச்சுட்டு அஜித்குமார் கொலை வழக்கு கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒன்று பேசணும். ரிப்பன் மாளிகை முன்னாடி நடக்கக்கூடிய போராட்டம் கட்டாயம் கலந்துக்கணும், அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நாங்கள்லாம் இருக்கணும்னு அவங்களுக்கு தோளோட தோல் போய் நிற்கணும். அதான் அவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான நிரந்தர பணியிடத்தை நாங்கள் செய்வோம். அதை மற்றவங்களை மாதிரி 285 286 வாக்குறுதியில் கொடுத்து ஏமாற்ற விரும்பல. நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கான கட்சியாக, மக்களுக்கான ஆட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கோம். அப்போதைக்கு நாங்கள் வாக்குறுதி தருவோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம். நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். ஒருவேளை நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் உங்கள் தேவைகளுக்காக உங்களோட சேர்ந்து போராடுவோம், தோளோட தோல் நிற்போம் அப்படின்னு போய் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம். அடுத்ததாக இன்னொரு கேள்வினா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டில் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி, இந்த பேச்சு அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அப்போ 1000 ரூபா வாங்குறது யாரு, அல்லது 1000 ரூபாய்க்கு தகுதி வாய்ந்த மகளிர்னு ஒதுக்குறீங்களே, அப்போ அவங்க யாரு, அது ஒயின் ஷாப் வாசலில் உட்காந்துட்டு 10 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்கறது யாரு, அந்த குடும்ப தலைவர்களுடைய குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள். வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சானா? திமுக இல்லாத தமிழ்நாடு இருந்தால் வறுமை இல்லாத தமிழ்நாடாக மாறும். திமுக இல்லாத தமிழ்நாடு தான் வறுமை இல்லாத தமிழ்நாடு சொல்லுவாங்க. இந்த திமுக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்தையும் திமுகவினுடைய கட்சிக்காரங்க தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. திமுகன்ற ஒரு குடும்பம், கலைஞர் கருணாநிதியினுடைய ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சதை கொடுத்தாலே வறுமை இல்லாத தமிழகம் வந்துவிடும்.
இது போதுக்கு அமைச்சர்கள் கொள்ளையடிச்சதெல்லாம் சேர்த்து வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கலாம் சேர்த்து எடுத்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தொழில்கள் மூலமாக, கல்வி மூலமாக, வேலை வாய்ப்பு மூலமாக நம்ம கொடுத்தோம்னாலே தமிழ்நாட்டில் வறுமை என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் போய்விடும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன வாக்குறுதல் நிறைவேற்றுவோம்னு ஒன்று கொடுத்தாருல, அந்த பட்டியலை எடுத்து வாசிக்க சொல்லு. அந்த பட்டியலாச்சும் குறைஞ்சபட்சம் அந்த பட்டியலையாச்சும் நிறைவேற்ற சொல்லுது. அதை அவர்கள் முழுமையை நிறைவேற்றினாலே பெரிய வாக்குறுதி. ஆனால் இவர்கள் சொல்வது ஒன்று, செய்யறது ஒன்று. நீங்கள் திமுகன்ற ஒரு கட்சியோட பணம் எவ்வளவு? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை கடன்ல இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட எல்லா துறையுமே கடன்ல தான். நான் கேட்குற போக்குவரத்து துறை கடல்ல இருக்கா இல்லையா? இன்னைக்கு பஸ்ல எத்தனையோ இடங்கள்ல பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு படிக்கட்டு இல்லாத பஸ்ஸுகளை பார்க்குறான், லைட் இல்லாத பஸ்ஸுகளை பார்க்குறான், நடு ரோட்டில் நிற்கிற பஸ்ஸுகளை பார்க்குறான். எங்கேயாவது ஒரு இடத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் கடனா இருக்க பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டின் கடந்த 25 வருஷமா இருந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கடன்ல இருக்காரா? தெரியலைங்க, நான் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸ்டாலினோட ஆட்சி காலத்துல மட்டும் 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு மின்சாரத்துறை. அந்த ஒரு துறை மட்டும், ஒரு துறை மட்டும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு துறை கடன் வாங்கிறீங்க பரவாயில்ல, இப்ப மின்சாரத்துறையினுடைய கடன் பூரா சரியாயிருச்சா? இன்னைக்கு மின்சாரத்துறை தண்ணீரக பெற்றுச்சா? எந்த துறையுமே இல்லை. இன்னைக்கும் கடன்ல தானே இருக்கு. மின்சாரத்துறை இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை அமைச்சர் கடன்ல இருக்காரா? இல்லை. ஏதாவது கார் லோன்ல எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காரா? வாய்ப்பு இல்லை. வாடகை கார்ல வர்றாரா? ட்ரெயின்ல எதுவும் வர்றாரா? மெட்ரோ ட்ரெயின்ல எதுவும் வர்றாரா சட்டசபைக்கு? அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11 லட்சம் கோடி. பிரியகுமார், அதுதான் பிரியகுமார் நான் சொல்றேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும், திமுக ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இன்னைக்கு இருக்கிறதுல போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு, பொதுப்பணித்துறை கடன்ல இருக்கு, எல்லா துறையும் கடன்ல இருக்கு. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டும் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கானே. மீண்டும் மீண்டும் இன்னும் சொத்துக்களை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்கானே. இடங்களை வாங்குறானே, பங்களா வாங்குறானே, கார் வாங்குறானே, வெளிநாடுகளை கூட சொத்துக்களை பதுக்குறானே. அப்படின்னா என்ன? துறை மட்டும் எப்படி நஷ்டத்தில் ஓடுது, துறை சார்ந்த அமைச்சர் மட்டும் எப்படி கோடியில கொளிக்கிறாரு? அப்படின்னா என்னன்னா, இங்க நடக்கிறது பூராமே ஊழல் ஆட்சி, ஊழல் அரசியல். ஊழல்களினுடைய கூடாரமாக திமுகவும் அதன் தலைமை ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும் இருக்காங்க. சரி, அப்ப எதை பார்த்துட்டு வறுமையே இல்லைன்னு சொல்லி எந்த குடும்பத்தை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு வறுமையே இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்னு? ஒருவேளை அவர் வீட்டை சுத்தி வந்திருப்பாரு, கோபாலபுரத்தை சுத்தி வந்து பார்த்திருப்பாரு, இல்ல அது என்ன சித்தரஞ்சன் சாலையா, சித்தரஞ்சன் சாலையா, அந்த சாலையை பூரா பார்த்திருப்பாரு. இல்ல மார்வாடிகள் வசிக்கக்கூடிய சிந்தா, அது என்ன பேட்டை இது சொல்லுவாங்க, மார்வாடிகளா இருப்பாங்கல்ல, இல்ல 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 சவுகார்பேட்டை, சவுகார்பேட்டை மாதிரியான பகுதிகளுக்கு அவர் போய் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், வடசென்னை பகுதியில போய் பாருங்க, ஆவடி பகுதியில போய் பாருங்க, எல்லா மாவட்டத்திலையும் தான். நான் சொல்ல வர்றது, அவர் சென்னைக்குள்ள, நீ எதுக்கு இங்க இருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் தாண்டி போற? நான் சொல்ல வர்றது, அவர் மாவட்டத்திலே போய் பார்க்க சொல்லுங்க. பிரியகுமார் இங்க வந்து அவர் தொகுதியிலே கூட போய் பாருங்க, அவர் தொகுதியில கொளத்தூரை போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, இவர்கள் ஒரு அமைச்சர் வர்றாருன்னா, ஒரு பிரதமர் வர்றாருன்னா, முதலமைச்சர் வர்றாருன்னா சேரியில சேலையை கொண்டு போய் மறைக்கிறாங்க. இது நம்ம துணை முதலமைச்சருக்கு நடந்துச்சுன்னா தார்பாயை கொண்டு மறைக்கிறது, சேலையை கொண்டு வந்து மறைக்கிறது. அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், நீ சேரி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினா, சேரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, பொருளாதாரத்தை அவங்கள உயர்த்தி, அவங்கள ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதை விட்டுவிட்டு, சேரிகள் இல்லாத சென்னையை உருவாக்குனா சேரி அப்புறம் பிடிங்க அடிச்சு விடுறாங்க, விரட்டி விட்டுறாங்க. அந்த மக்களை வந்து சேரியை போடாது தீய வச்சு கொளுத்தி விடுறது, இல்லைன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு சொல்லி ஒரு பகுதியை வந்து அப்படியே சேலையை வச்சு மறைக்கிறாங்க. சேப்பாக்கத்துல இந்த வேலையை செஞ்சாங்க. அவர் பார்த்தாலாச்சும் ஏதோ ஒரு மாற்றத்தை என்னையா இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதையும் மறைச்சிட்டு இவர் என்ன வெளிநாட்டுல இருந்து சுற்றுப்பயணம் வந்து இப்படி தமிழ்நாட்டுடைய அருமை பெருமையெல்லாம் பார்க்கலாம், எங்க இந்த காட்சியை பார்த்தா நம்முடைய கௌரவத்துக்கு கோளாறு வந்துருமோன்னு சொல்லி மறைக்கிற மாதிரி இங்க யார் பார்த்து செய்யணுமே அவர்கள்ல இருந்தே மறைச்சு வைக்கிறாங்களே. இது என்ன கான்செப்ட்? பிரியகுமார் அவருக்கு நல்லா தெரியும், நீங்க நம்மள சேலை துணியை வச்சு மறைச்சிருக்காங்கன்னா பின்னாடி என்னமோ இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய சேலையில பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், சேலைக்கு பின்னாடி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ரெகுலரா பாக்குறவங்க தானே, அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சேலைக்கு பின்னாடி எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் இவங்க தெரியாத மாதிரி போய்க்குருவாங்க, அவங்களும் மறைச்சது மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான். அதாவது இங்க வந்து வாழ தெரியாத மக்கள், ஆள தெரியாத அரசு. இதை மாற்றுவதற்கு ஒரே வழி, தமிழ் தேசியம் வளர வேண்டும், படித்த இளைஞர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். புரியுது, அதுதான் மாற்றமா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.